सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. अद्वैत परिशुद्धि நாலாவது வாதம் ஞான அவிதேயதா வாதா அப்படிங்கிற வாதம். அதுல நாம இன்னைக்கு 13வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். என்ன சொல்றது? ந த்ருவானுஸ்மிருதிர் திருஷ்டிஹி விகல்போ ந உபசம்ஹிருதேஹ தர்சனாதேவ தன்மோக்ஷः மித்யாத்வம் பந்தனஸ்ய ச. இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பாதம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியம் ஆயிடுச்சு. ந த்ருவானுஸ்மிருதிர் திருஷ்டிஹி அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். விகல்போன உபசம்ஹிருதேஹ இது ரெண்டாவது. தர்சனாதேவ தன்மோக்ஷः மூணு. மித்யாத்வம் பந்தனம். ஒவ்வொரு பாதம் ஒவ்வொரு வாக்கியமாக அமைஞ்சது. அது சரி, என்ன சொல்ல வர்றார் இந்த ஸ்லோகத்துல? நமக்கு அத்வைத சித்தாந்தப்படி சம்சாரமானது அஜ்ஞானத்தால வந்தது தானே. அஜ்ஞானமோ ஞானம் வந்தா போயிடும். ஞானம்ங்கிறது தத்துவஞானம். தத்துவஞானம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அஜ்ஞானம் இருக்காது. நல்ல வெளிச்சம் வந்து கொடுத்தோன்னு சொன்னா அப்புறம் இருட்டு இருக்காது இல்லையா? அதே மாதிரி தத்துவஞானத்துக்கு அப்புறம் அஜ்ஞானம் இருக்க முடியாது. அஜ்ஞானங்கிற காரணமே போயிடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த சம்சார பந்தம்ங்கிறதும் இருக்காது. இதுதான் மோட்சம்னு பேரு. வேற புதுசா ஏதோ ஒண்ணு வருதுங்கிறது இல்லை. இந்த அஜ்ஞானம் போச்சுன்னா அது யதேஷ்டம், அதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அந்த அஜ்ஞானம் போகணும்னா தத்துவ ஞானத்தினால தானே போகணும்னு சொன்னோம் இல்லையா? வேற எந்த விதத்திலையும் அஜ்ஞானத்தை மாத்திரம் போக்க முடியாது. ஆனா சாந்தோக்கிய ஸ்ருதியில பார்க்கறச்ச கொஞ்சம் வித்தியாசமாக இங்க தெரியுது. எப்படி தெரியுதுன்னு கேட்டா, ஆஹார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தௌ த்ருவா ஸ்மிருதி ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோக்ஷः அப்படின்னு ஒரு வாக்கியம் சாந்தோக்கியத்துல, சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. ஆபாசத்தக நம்ம நேர பார்த்தோம்னா ஆகார சுத்தமா இருந்ததுன்னு சொன்னால் அப்போ நமக்கு சத்துவசுத்தி ஏற்படும். அதாவது நம்ம புத்தி சுத்தமாகும். ஆகாரம் அப்படிங்கிறது நாம சாப்பிடுற ஆகாரமும் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அது மாத்திரம் இல்லை. ஆகாரம் நம்ம இந்திரியங்களை கொண்டு என்னென்ன விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோமோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இந்திரியங்களுக்கு ஒரு ஆகாரம் தான். ஆக கண்ணால நல்லதையே பார்க்கறது, காதால நல்லதையே கேட்கிறது அப்படின்னு அந்த இந்திரியங்களை ஒரு சுத்தமான விஷயத்துல பிரவர்த்திக்கும்படியாக நாம வச்சுட்டோம்னா நமக்கு ஆகார சுத்திங்கிறது கிடைக்கும். இந்த ஆகார சுத்தி வந்ததுன்னு சொன்னா நமக்கு சித்தம் சுத்தமா. கீதையில ஒரு இடத்துல சொல்லிருக்கு, இந்த இந்திரியங்கள் அந்தந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறது. இந்திரியம் போறது கூட பெரிய விஷயம் இல்லை, அது போகதான் போகும். அதுக்குன்னு ஒரு விஷயம் கொடுத்தாச்சுன்னா அது போகத்தான் போகும். ஆனா அதோட சேர்ந்து புத்தியும் சேர்ந்து விடுறது. புத்தி போகலைன்னு சொன்னா இந்திரியங்கள் போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கண்ணை திறந்தே வச்சுட்டு இருப்போம், ஆனா நம்ம புத்தி அந்த விஷயத்துக்கு போவே இல்லைன்னு சொன்னா கண்ணை திறந்து வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் தெரியாது இவனுக்கு. அதனால மனசு அந்த இந்திரியங்களோடு சேர்ந்து விஷயத்தை தொடணும். தொட்டாதான் இவனுக்கு அந்த விஷயங்கள் போகுங்கிறது தான் ஏற்படும் அப்படின்னு இருக்கு.
அந்த விதத்துல பார்த்தோம்னா மனசும் ஒவ்வொரு இந்திரியங்கள்னால வரக்கூடிய ஒரு அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் கூடவே இருந்துட்டு ஒரு காரணமா இருக்கிறதுனாலே அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயமானது சுத்தமானதாக இருக்கும் பட்சத்துல மனசுக்கு சுத்தி ஏற்படும். அது அசுத்தமா இருந்தால் கூடவே மனசு இருந்துட்டே இருக்கு இல்லையா விஷயத்தோட, அதனால அதுவும் தப்பான இதெல்லாம் போயிடும். ஆகையால ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி சித்த சுத்தி ஏற்படுங்கிறது சரியானதாகத்தான் இருக்கு. இந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா அப்ப துருவா ஸ்மிருதி அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்கு. துருவா ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு இடைவிடாத ஸ்மரணம், ஞாபகம் வந்துடும், மறக்க முடியாத ஞாபகம் அப்படின்னு சொல்றோமோ. மறக்கவே மறக்காது, அது பாட்டுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும், தெரிஞ்சுட்டே இருக்கும். என்னது அப்படின்னு கேட்டா நாமளா சேர்த்துக்கணும் ஆத்மஸ்வரூபம். அப்படி அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிய ஆரம்பிச்சுடுத்தோன்னு சொன்னா ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. இவன் கிட்ட எவ்வளவு பந்தங்கள் இருக்கோ அத்தனை பந்தங்களும் அறுவிட்டு போகும், அறுந்துவிடும். ஒரு பந்தமும் இவன்கிட்ட இருக்காது. இது எதுக்கா இங்க கொண்டு வருதுன்னு கேட்டா, இங்க பார்த்தா இந்த ஸ்மரணம் இருக்கே, துருவா ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மரணம் சொன்னாரு, அந்த ஸ்மரணத்தினால மோட்சம் வருது அப்படின்னு இந்த சொன்ன மாதிரி தெரியுது, இந்த வாக்கியத்துல இருக்குன்னு தெரியுது. ஆனா ஒரு இடத்துல பார்த்தா என்ன சொல்றதுன்னா, தரிசனம் வந்தாதான் இந்த ஹிருதய கிரந்தி எல்லாம் போகும், அஜ்ஞானம் போகும்னு சொல்றதுக்கு மாண்டூக்கியத்துல இது பிரசித்தமா இருக்கு. மாண்டூக்கியம் இல்ல, முண்டக்க உபனிஷத்துல எல்லாம் சித்தியத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணிட்டான்னு சொன்னால் அப்ப இவருடைய ஹிருதய கிரந்தி எல்லாம் தானா அவிழ்ந்து விடும், பந்தங்கள்லாம் போயிடும், கர்மா எல்லாம் க்ஷயமாயிடும், ஒரு சந்தேகமும் பாக்கி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் மோட்சம்தான். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது, சாந்தோக்கியம் சொன்னதும் இந்த முண்டகோபனிஷத் சொல்றதும் ஒண்ணுதானா வேறையா? முண்டகோபனிஷத்து அந்த ஆத்ம தரிசனம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த தரிசனத்தினாலே சம்சார நிவர்த்தி வரதாக சொல்றது. சாந்தோக்கியத்தை பார்த்தா அத ஸ்மரணம், ஏதோ ஒண்ணு ஸ்மரணம் வரும், அந்த ஸ்மரணத்தினால வருது அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த இடத்துல ரெண்டுமே ஸ்ருதி பிரமாணம். இது எதையுமே நம்ம தள்ளுறதுக்கு இல்லை, பலாபலங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால மோட்சத்துக்கு ரெண்டு வழி அப்படின்னு வச்சுக்கணுமா, இல்ல ரெண்டும் ஒரே வழிதானா அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு என்ன தோன்றது, இந்த துருவானுஸ்மிருதின்னு சொன்னதும் தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு தரிசனம்னு சொல்லப்பட்டதும் ஒன்னாக வச்சுட்டோம்னா அப்ப விகல்பங்கள்லாம் வராம இருக்குமோ இல்லையோ, விரோதமும் இல்லைன்னா. சப்தம் தான் வேற, அர்த்தம் அதேதான் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அங்க எப்படி அர்த்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிறச்ச அதுக்குதான் இந்த ஸ்லோகம் வருது. ந துருவானுஸ்மிருதிர் திருஷ்டி. சாந்தோக்கியத்திலே துருவா அனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, அந்த ஸ்மிருதியும் தர்சனமும் ஒன்றல்ல. இந்த துருவானுஸ்மிருதி வேற, அந்த திருஷ்டி தர்சனம்ங்கிறது வேற, அப்படித்தான் வச்சுக்கணும் அப்படின்னு கிரந்தக்காரர் சொல்றார். ந துருவானுஸ்மிருதிர் திருஷ்டி. ஏன் அப்படி சொல்றேன்? பலத்தை பார்த்தா ரெண்டும் ஒண்ணு மாதிரி இருக்கேன். அங்க ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷான்னு எல்லா கிரந்தியும் விட்டு போயிடும்னு சொல்றது, இங்கேயும் ஹிருதய கிரந்தி விட்டு போயிடும்னு சொல்றது.
இத பார்த்தா ஒரே மாதிரி தானே தெரியுது. பலத்தை ஒன்னா வச்சுண்டு உபாயத்தை ரெண்டுன்னு சொல்லலாமோ? அது சரியா இல்லையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அப்ப அந்த சந்தேகத்துக்கு இவர் என்ன பதில் சொல்றார்? இதை ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. துருவானுஸ்மிருதிங்கிறதும் திருஷ்டிங்கிறதும் வேறத்தான் அப்படின்னு சொன்னார். அந்த சப்தத்தாலே அது வேறேன்னு தெரியுது. அப்படியானால் அந்த கிரந்தியிலேருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு உபாயம், அது ஒரு உபாயம், சாந்தோக்கியம் ஒரு உபாயத்தை சொல்லி கொடுக்கறது, முண்டக்க உபனிஷத்து வேற உபாயம், தரிசனம்னு ஒரு உபாயத்தை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு வச்சுக்கணுமா? அப்படி ரெண்டு உபாயங்கள் வந்தால் ரெண்டையும் சேர்த்து மோக்ஷுவானவன் அந்த ரெண்டு உபாயத்தையும் அவன் உபயோகப்படுத்திக்கணுமா? இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போருமா? ரெண்டு உபாயத்துல ஒண்ணு போரும்னு சொன்னா அதுக்குதான் விகல்பம்னு பேரு. இதுவோ அதுவோ ஏதோ ஒரு உபனிஷத்தை பிடிச்சுன்னு போலாம். துருவானுஸ்மிருதி அல்லது திருஷ்டி தரிசனம் அப்படின்னு கேட்டா விகல்போ ந உபசம்ஹிருதே. கவலைப்படாதீங்கோ, இங்க விகல்பம் இல்லை, ரெண்டு மார்க்கம் கிடையாது. உபனிஷத்து எந்த உபனிஷத்தா இருந்தாலும் மோட்சத்துக்கு அது சொல்லி கொடுக்கக்கூடிய வழி ஒன்றுதான். இந்த உபனிஷத்துல ஒரு வழி, அந்த வருஷத்துல வழி, இப்படியும் போலாம் அப்படியும் போலாங்கிறது இல்லை. அதான் கதி சாமான்யா அப்படின்னு சொல்லி சூத்திரக்காரர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லா உபனிஷத்துலயும் ஒரே விஷயத்தை தான் சொல்றது, ஒரே உபாயத்தை தான் சொல்றது. அது இது ஒண்ணு அது ஒண்ணு எல்லாம் சொல்லல. அதனால விகல்பம் இல்லை. விகல்பம் இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? இது ஒண்ணு சொல்லியிருக்கு அது ஒண்ணு சொல்லியிருக்கு நமக்கு பிரத்யட்சமா தெரியறதுன்னு கேட்டா உபசம்ஹிருதே, உபசம்ஹார நியாயம்னு ஒண்ணு உண்டு. பிரம்மசூத்திரத்துல 3வது அத்தியாயம் 3ஆம் பாதத்துல இந்த உபசம்ஹார பாதம்னே பேர். அந்த பாதத்துல ஏகப்பட்ட அதிகரணங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் என்ன விசாரம்னு கேட்டா இந்த உபாசனை இந்த உபனிஷத்துலயும் இருக்கு, அதே வேற ஒரு உபனிஷத்துலயும் இருக்கு. இங்க சொல்லாத விஷயம் அங்க இருக்கு, அங்க சொல்லாத விஷயம் இங்க இருக்கு. உபாசனை ஒண்ணுன்னு தீர்மானம் ஆச்சுன்னா அங்க சொன்னதை இங்க சேர்த்துக்கணுமா வேண்டாமா, இங்க சொல்லாததை அங்க சொல்லி இருந்தா அதை எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு விசாரம் பண்ணி எங்கெல்லாம் எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத வாக்கியார்த்த நிர்ணயம் பண்ணி சொல்லக்கூடிய பாதம் அது. குணோபசம்ஹார பாதம் அப்படின்னு பேரு. உபாசனை ஒண்ணுங்கிறது தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த சாக்கையில இந்த உபனிஷத்துல சொல்லாத ஒரு விஷயம் அதே உபாசனா பிரகரணத்துல வேற ஒரு உபனிஷத்துல சொல்லப்பட்டிருந்தால் அதை சேர்த்துக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி இங்க சேர்த்துக்கணுங்கிற விகல்போனா உபசம்ஹிருதே. முண்டகோபனிஷத்துல சொன்ன அந்த தரிசனத்தை சாந்தோக்கியத்துல சேர்த்துக்கணும். சாந்தோக்கியத்துல சொன்ன அந்த துருவாஸ்மிருதிங்கிறத முண்டகோபனிஷத்துல சேர்த்துன்னு விடலாம். ரெண்டையும் சேர்த்துட்டாக்கா ஒரே வழியா போயிடும். இது ஒரு வழி அது ஒரு வழி இல்லை, ரெண்டையும் சேர்த்து ஒரே வழி. அது சரி, துருவானுஸ்மிருதினா என்ன, தரிசனம்னா என்னன்னு சொல்லாமலே நீங்க பாட்டுக்கு இதுல அது சேர்க்கறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னா துருவா அனுஸ்மிருதி அப்படிங்கிறது நிதித்தியாசனம். சிரவணம் மனனம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிரந்தரமாக அனுசந்தானம் பண்றதுன்னு ஒரு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்கு உபாயம்? தரிசனத்துக்கு உபாயம், ஆத்ம சாட்சா்காரத்துக்கு உபாயமாக சொல்லப்பட்டு இருக்கு. ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. சிரவணம் மனனம் நிதித்தியாசம். இந்த சாந்தோக்கியத்துல துருவாஸ்மிருதின்னு சொல்லப்பட்டது. இதுவும் அந்த நிதித்தியாசனமும் ஒண்ணுன்னு நம்ப வச்சுக்க. நிதித்தியாசனம்ங்கிறது எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டா சிரவணம் மரணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்கு ஏற்கனவே இருக்கும் அந்த சம்சார பந்தத்துல சம்ஸ்காரம் அதிகமாக ஏறி இருக்கிறதுனாலே அது அதே மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கும், பழைய மாதிரியே எல்லாம் தெரியும். அந்த பேத திருஷ்டிங்கிறது இவனை விடாம துரத்திட்டு வரும். அப்படி வரைச்ச இவன் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த சம்ஸ்காரங்களை விபரீதமான சம்ஸ்காரங்களை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்துல சம்ஸ்காரத்தை ஜாஸ்தி ஆக்கிட்டு போகும்.
சாஸ்திரம் சொல்லி கொடுத்த ஆத்மாவை பத்தின சமஸ்காரத்தை அதிகப்படுத்திட்டோமானால் நமக்கு ஏற்கனவே அசாஸ்திரியமாக ஆத்மாவை பத்தின சமஸ்காரங்கள் எல்லாம் அதனால பலம் இல்லாமல் போய் அழிஞ்சு போயிடும். நமக்கு சாஸ்திர சம்ஸ்காரம் சௌக்கியமா வேலை செய்யும். அதுக்காக தான் இந்த நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிதித்தியாசனமானது ஆத்மஸ்வரூபத்தை மெனக்கட்டு நிரந்தரமாக சித்திரம் பண்றது. வேற விஷயத்துக்கு போகாமல் மனசை அதுலயே அந்த சிந்தனையிலேயே இருக்கும்படியா செய்யறது. இதத்தான் இங்க துருவா அனுஸ்மிருதி அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்லியிருக்கு. இத பண்ணினால் என்ன ஆகும்? அடுத்ததுதான் ஆத்ம தரிசனம், அடுத்த கட்டம். அந்த ஆத்ம தரிசனம் முண்டகோபனிஷத்துல சொன்ன அதே ஆத்ம தரிசனம் தான் இங்கேயும். அந்த ஆத்ம தரிசனம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அப்ப இந்த ஆத்ம விஷயகமான அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட பந்தம், இது எல்லாமே காணாமல் போயிடும். அதனால முக்திங்கிறது சித்தமாகும். அதனால இங்க இந்த உபநிஷத்துல துருவானுஸ்மிருதி அப்படிங்கிறதுனால மோட்சம் வரும்னு சொல்லியிருக்கு. அந்த உபநிஷத்துல ஆத்ம தரிசனத்தினால மோட்சம்னு சொல்லியிருக்கு. அது இது ஒரு வழி, அது ஒரு வழி, யாருக்கு எது வேணுமோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. விகல்போன உபசம்ஹதி. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் விகல்பம் இல்லைன்னு சொன்னா மோட்சத்துக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டால் தர்சனா தேவ தன் மோக்ஷா. நீங்க சாந்தோக்கியத்தை கேட்டு பாருங்க, முண்டகத்தை கேட்டு பாருங்க, மோட்சம் எதுல இருந்து வரும் அப்படின்னு கேட்டா ஆத்ம தரிசனா தேவா, ஆத்ம தரிசனத்தினாலதான் மோட்சம் அப்படின்னு தீர்மானம். ஆத்மாவா அரே திரஷ்டவியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தரிசனம் தான் மோட்சத்துக்கு சாதனமே தவிர மற்றபடி ஸ்மரணம் பண்றேன் தியானம் பண்றேன்ல அதெல்லாம் மோட்சத்துக்கு சாதனம் கிடையாது. சாதனங்கள்லாம் பண்ண வேண்டாங்களே, ஆனா அந்த சாதனங்கள்லாம் தரிசனத்துக்கு சாதனமாக இருந்து தரிசனத்தை உண்டு பண்ணினாத்தான் அஜ்ஞானம் போகும். இதை நாம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, இவனுக்கு ஒரு பெரிய பிரமை இருக்கு புத்தனுக்கு. சாதாரண ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது பிரமத்தை எடுத்துப்போம். எத்தா போல இருக்கிறது பாம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப இவன் அவன்கிட்ட போய் நம்ம எப்ப அந்த பாம்பு இருக்கோ இல்லையோ அந்த பாம்பை கயிறுன்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, எனக்கா நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். அதை கயிறு கயிறு கயிறுன்னு நினைச்சு பாருங்கிறதுக்காக அவன் எத்தனை நினைச்சாலும் அவனுக்கு அந்த பிரமை போகும். நான் சும்மாவது இவர் சொல்றாரேங்கிறதுக்காக கயிறுன்னு நினைச்சு பாக்குறேனே தவிர வாஸ்தவம் அப்படி இல்லை, இது பாம்பு தானே அவன் நினைப்பான். அப்படியானா அவனுடைய அந்த நினைப்பு நிஜமாவே நிவர்த்தி ஆகணும்னா நான் என்ன சொல்லணும்? நான் கயிறுன்னு நினைச்சு பார்க்கலாம் சொல்லவே வேண்டாம். அவனுக்கிட்ட அழைச்சிட்டு போய் இது பாருப்பா, என்னது நீயே பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டா சரியா போயிட்டு. கயிறுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் போயிடும். இப்படிதானே பண்ணி ஆகணும். ஆனால் கயறுங்கிற அந்த பாக்குறதுக்கு கூட அவன் தெரிய தயாராக இல்லை, அவ்வளவு திருடமா நம்பறான் பாம்புதான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? அப்பதான் நாம அவனை சொல்ல வேண்டியிருக்கோம், அப்பா கொஞ்ச நாள் இதான் நினைச்சு பாரு அப்படின்னு. கயிறுன்னு நினைச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி அவனை மெதுவா வரவழைச்சு கீழே இறக்கி அப்புறம் பார்த்து இது கயிறுதான்ப்பா, நீ ஏதோ நினைச்சுக்கிறேங்கிறது இல்லை, அதுதான் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவனுடைய அஜ்ஞான நிவர்த்தி ஆகும். இல்லாட்டா அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆகவே ஆகாது. அப்ப அதே மாதிரிதான் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆத்ம தியானத்தினாலதான் முடியுமே தவிர ஆத்மாவை தியானம் பண்ணினதுனால முடியாது, அது போகாது. தியானம் பண்ணிட்டு வேண்டாங்களே, ஆனா தியானம் பண்ணினதுக்காக அஜ்ஞானம் போகுங்கிறது கிடையாது. அதனால தியானம் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த தத்துவ ஜானம்ங்கிறது ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தரிசனா தேவ மோக்ஷா, ஆத்ம ஜானத்தினாலதான் அஜ்ஞான நிவர்த்தி வரும், அதுதான் மோட்சத்துக்கு சாதனம். அஜ்ஞானம் போகும், ஆனா இந்த பிரபஞ்சம் போற எப்படி போகும்? அஜ்ஞானம் தானே போகும் அப்படின்னு கேட்டா அது சொல்றார் மித்யாத்வம் பந்தனஸ்யச. அந்த அஜ்ஞானத்தினால வந்ததுதான் பந்தம். பந்தங்கிறது உண்மை இல்லை, வாஸ்தவம் இல்லை. அந்த சுக்தி ரஜிதம் ரஜு சொற்பம் மாதிரிதான் இவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிராந்தி ஏற்பட்டிருக்கு, தனக்கு பந்தம் வந்திருக்கு. அதனால இந்த பந்தம் அஜ்ஞான கிருதமாக இருக்கிறதுனாலே இது உண்மை கிடையாது. மித்யாத்வம் பந்தனஸ்யச, பந்தங்கிறது மித்தி. ஆகையாலே தத்துவ ஞானம் வந்தால் அப்புறம் நிற்காது. போய் எப்பவுமே உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நிற்காது.
உண்மை தெரிகிற பரியந்தம் பொய்ங்கிறது நிஜமாக தெரிஞ்சுட்டு இருக்கும். அது நிஜம் அப்படின்னு நம்பும்படியாக அவ்வளவு வேஷம் போட்டு இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் காணாமலே போயிடும் பொய். அந்த ரீதியில இந்த பந்தங்கிறது வாஸ்தவம் இல்லை. இது எப்ப தெரியும்னா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். அதனால எப்ப உண்மை தெரியுமோ, ஆத்ம தத்துவ ஞானம் வருமோ, அப்போ இந்த பந்தம் இருக்காது. அதனாலதான் இதை மித்தியன்னு சொல்றோம். இதுதான் 13வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஞாத்வா தம் மிருத்யும் அத்தியேதி நான்யः பந்தாः விமுக்தயே இது அந்நிய மார்க்க அபோகாச்ச விகல்பாதி அப்பிரசக்திதः. இது ஒரு மார்க்கம், அது ஒரு மார்க்கம், இப்படியாவது போகலாம் அப்படியாவது போகலாம் அப்படின்னு விகல்பங்கள்லாம் சொல்ல முடியாது. வேற மார்க்கமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னு கேட்டா, தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்யः பந்தா வித்யதே யனாய அப்படின்னு சொல்றார். ஞாத்வாதம் மிருத்யுமத்தேதி நான்யः பந்தாக விமுக்தயே. மிருத்யுவை தாண்டறது அப்படின்னு சொன்னா சம்சார பந்தத்தை தாண்டறதுன்னு அர்த்தம். அதாவது அதுதான் மோட்சம். இந்த மோட்சத்துக்கு அந்த ஆத்மஸ்வரூப ஞானம் ஒண்ணுதான் சாதனம். ஞாத்வார்த்தம் மிருத்யுமத்தேதி, அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொண்டானேயானால் மிருத்யுவை தாண்டுவான். சரி, ஆத்ம ஞானத்தினால மிருத்யுவை தாண்ட முடியும், வேற ஏதாவது வழி இருக்கா இந்த மிருத்யுவை தாண்டறதுக்குன்னு கேட்டா, நான்ய பந்தா விமுக்தையே. இந்த விமுக்தி மோட்சத்துக்கு அந்நா பந்தா வேற மார்க்கம் கிடையாது, வேற உபாயமே இல்லை, கிடையவே கிடையாது. ஸ்ருதி நேர சொல்றது. தமேவம் வித்வான் அமிர்தைஹ பவதி நான்யः பந்தா வித்யதே அயனாய அப்படின்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை தெரியாதவனுக்கு ஒன்னும் வழியே கிடையாது, இது ஒண்ணுதான் வழி, ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சின்றாதான் மோட்சம் படிச்சுன்னு அழகா சொல்லு. அதனால விகல்பம்லாம் சொல்றது ஸ்ருதிக்கு சம்மதமாக இல்லை. அதான் சொல்றார், இது அந்நிய மார்க்க அபோகாச்ச. ஆத்ம தரிசனம்ங்கிற ஒரு மார்க்கத்தை விட்டால் மோட்சத்துக்கு ஒரு வழி இதுதான், இதை விட்டால் வேறு உபாயம் கிடையாது அப்படின்னு ஸ்ருதியே சொல்லுது. அதனால இப்படியாவது போகலாம் அப்படியாவது போகலாம் அப்படிங்கறதெல்லாம் விகல்பாதி அப்பிரசக்திதா. இந்த விகல்பமாக இதை வச்சுக்கலாம் அதை வச்சுக்கலாம்னு சொல்றதில்ல, ஒரு நியாயமான வாதம் கிடையாது. இதான் 14வது ஸ்லோகம். இப்ப கடைசியில ஒரு உபசம்ஹாரம் பண்றார். யஸ்மின் துர்ஹர சர்வ சம்சய ஹதிஹி திருஷ்டேத கர்மக்ஷயः அவித்யோத்பாவித வாசனாதி ஹிருதய கிரந்தி பிரபேதஸ்ததா யஸ்ய ஸ்யாத் ஶ்ரவணாதி சந்தத சமாவృత్யா ச சாக்ஷாத் கிருதிஹி தத் பிரம்மாஸ்து அவிதேய போத விஷயः நிஹ்ரேயசா ஏஹனஹ. இது கடைசியில ஒரு மங்கள ஸ்லோகம். இந்த வாதத்திலே அதே சமயத்துல சொன்ன விஷயத்தினுடைய பல விஷயங்களை சங்கிரகம் பண்ணி ஒரே ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. யஸ்மின் திருஷ்டேன்னு சேர்த்துக்கணும். யஸ்மின் துர்ஹர சர்வ சம்சய ஹதிர் திருஷ்டே. திருஷ்டேயோட இது அன்வயம் பண்ணிக்கணும். அதாவது யஸ்மின் திருஷ்டே தஸ்மின் திருஷ்டே பராபரே அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்றது. அந்த பராபரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்தை பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால், அதான் பிரம்மம் தெரிந்தால் துர்ஹர சர்வ சம்சய ஹதிஹி. துர்ஹரன போக்க முடியாத சம்சயங்கள் பல பேருக்கு நானே பாக்குறேன். அவளுடைய சம்சயத்தை யாருனாலையும் போக்க முடியாது தோன்றது. எத்தனைதான் அந்த சம்சயத்துக்கு நாம பதில் சொன்னாலும், யதார்த்தமா சொன்னாலும் அவ சம்சயம் போறதே இல்லை. அதாவது நாம சொன்னதை அவ ஒன்றும் வாங்கிக்கிறது இல்லைன்னு தெரியுது. வாங்கிட்டா போகலாம், ஆனா அந்த விஷயத்தை அவ கிரகிச்சுக்கிறது இல்லை. அதனால சம்சயம் அப்படியே நிற்கிறது சில இடத்துல பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இங்க எப்பேற்பட்ட சம்சயம்னா துர்ஹர சர்வ சம்சயான்னு போட்டாங்க. நிவர்த்தியே பண்ண முடியாத சம்சயங்கள்லாம் இங்க இருக்கு, ஏகப்பட்டது ஆளுக்கு ஆள இருக்கு. அதை எல்லாத்தையும் போக்கிடும் இந்த தரிசனம். யஸ்மின் திருஷ்டே துர்ஹர சர்வ சம்சய ஹதிஹி. இந்த தரிசனம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் எல்லா சம்சயமும் போயிடுமா. சித்தியந்தே சர்வ சம்சயாக அப்படிங்கிறது. அதே மாதிரி க்ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணின்னு சேர்த்து சொல்லிது. சம்சயம் போச்சு, கர்மா பாக்கி இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை, கர்மா எல்லாம் மொத்தமா காலி. கர்மக்ஷயா அப்படின்னு சொல்றோம். சர்வ கர்மக்ஷயம் ஏற்பட்டுரும். சர்வ கர்மக்ஷயம்ங்கிறதுல நம்ம சித்தாந்தத்தை வச்சுட்டு எப்படி பார்க்கணும்னு சொன்னா,
எந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த கர்மாவுக்கு பிராரப்தம்னு பேரு. அதை அனுபவிச்சுதான் தீக்கணும். இன்னும் பலத்தை கொடுக்க ஆரம்பிக்காத பாக்கி கர்மாலாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சஞ்சிதம்னு சொல்றது. அந்த சஞ்சிதங்கள்லாம் இனிமே வேலை செய்யாது. இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அதோட அது க்ஷயமாயிடுச்சு, முடிஞ்சு போயிடும். இனிமேல் இதுக்கப்புறம் அது ஒரு ஜென்மாவை கொடுக்காது. அதனால இத கர்மக்ஷயம்னு சொல்லுவாங்க. அதோட வித்தியதே ஹிருதய கிரந்தின்னு அங்க சொல்றார். இங்கே சர்வ கிரந்தினாம் விப்ரமோக்ஷா அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்றா. முடிச்செல்லாம் அவுந்து விடும் அப்படின்னு. அது என்னது, அதையும் சொல்றார். அவித்யோத்பாவித வாசனாதி ஹிருதய கிரந்தி பிரபேதஸ்தா. வாசனைன்னு ஒண்ணு இருக்கா, அதான் நம்ம சம்ஸ்காரம்னு சொல்றோம். பழகி பழகி ரொம்ப நாள் பழக்கப்பட்ட விஷயம் டக்குன்னு ஒரே சமயத்துல போகாதான். அது எப்படி வருதுன்னா அவித்யோத்பாவி. இந்த ஞானம் வரதுக்கு முன்னாடி அவித்ய தானே இவனுக்கு பழகி இருக்கு அனாதி காலமாக. அப்ப அது காமிச்ச வழியில தான் இவன் இத்தனை நாள் கொண்டு வந்திருக்கான். அப்ப அந்த சம்ஸ்காரம் நல்ல திருடமா ஏறி இருக்கு. அதுதான் வாசனைங்கிறது. இந்த வாசனைகள் எல்லாம் ஹிருதய கிரந்தி சர்வ கிரந்தின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த கிரந்தி எல்லாம் தத்துவஞானம் வந்தால் விட்டு போகும். அவித்யோத்பாவித வாசனாதி ஹிருதய கிரந்தி பிரபேத. அந்த முடிச்சு அப்படியே உடஞ்சு விடுமா, அந்த பந்தம் அப்படியே இதாயிடும், அவிழ்ந்துடும். ததா சரி, தரிசனம் வந்தால் இதெல்லாம் ஆகும்னு சொல்றேன். தரிசனமே எப்படி வரும்னு தெரியலையே, தரிசனம் கிடைக்கிறது இப்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொன்னா அதுக்காக என்ன பண்ணணுமா, எஸ்யா ஸ்ரவணாதி சந்தத சமாவிருத்தியாச்ச சாட்சாத்கிருதி. சாட்சாத்கிருதிங்கிறது தரிசனம் தான். இதுக்கா நீங்க வேற எங்கும் போக வேண்டாம். கிடைக்கிறதுக்கு ஒரே உபாயம், இந்த வேதாந்த சிரவணத்தை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தோம். வேதாந்த சிரவணம் மனநம் நித்தியாசனம் சொல்லியிருக்கே, இதை ஆவர்த்தி பண்ணுங்க. ஒரு தடவை படிச்சாச்சு ஒன்னும் வரலையே அப்படின்னா இன்னொரு தடவை படிக்கிறோம். வரலன்னு தெரியறதோ இல்லையோ, அப்படின்னா வரணும்னா இன்னொரு தடவை படிங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணணுமா. எத்தனை தடவை ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாட்சாத்காரம் வரப்பரியந்தங்கிற. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பாஷ்யக்காரர் சொல்றாரு. நெல்லை உரல்ல போட்டு குத்து வாங்கணும். உலக்கையால் எதுக்காக குத்துறது, நெல்லை சாப்பிட முடியாது, அரிசியா வாங்கினா தானே சாப்பிட முடியும், அதுக்காக தான். அப்போ நெல்லிலேருந்து அரிசி வெளியில வரணும்னு சொன்னா உரல்ல குத்தணும். இவன் என்ன பண்ணா, உரல்ல போட்டான், ஒரு 2 தடவை ஒரு உலக்கை எடுத்து நான் குத்தினா ஒண்ணுமே ஆகல. அப்படியே நெல்லு நல்லாவே இருக்கு. இவன் குத்தினா ஒண்ணுமே ஆகல. சரி, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தடவை 2 தடவை குத்தினா உடனே ஆயிடாது, நீ நிறைய தடவை குத்தணும். எவ்வளவு தடவை குத்தணும் அப்படின்னு சொன்னா கணக்கு பண்ணி இத்தனை தடவைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நீ குத்திண்டே இரு. அரிசி எல்லாம் அந்த உமியும் அரிசியும் பிரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னா அப்ப குத்துறது வெறுத்துடும். அப்படித்தானே சொல்லணும் இல்லையா? எவ்வளவு தடவை குத்தணும், எவ்வளவு தடவை குத்தினா அந்த நெல்லுல இருந்து அரிசி வெளியில வரும் அப்படின்லாம் ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா? நீ பாட்டு குத்தின்றது, திருப்பி திருப்பி குத்து. ஒரு தடவை குத்தியாச்சு வரலன்னு பேசாம விடாது. அதனால பண்ணிட்டே இரு, அது வரப்பரியந்தம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரிதான் இங்கே சிரவணம் எல்லாம் பண்ணியாச்சு, நான் ஒன்னும் சாட்சாத்காரங்களா ஒன்னும் காணுமே அப்படின்னு கேட்டா இன்னும் பண்ண, திருப்பி பண்ண, திருப்பி சிரவணம் பண்ணணும். இந்த ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். ஆவர்த்தி ரசகிருத உபதேசா அப்படின்னு சொல்றது. அதுதான் எஸ்யா ஸ்ரவணாதி சந்தத சமாவிருத்தி. நன்றாக ஆவர்த்தி செய்யணும், திருப்பி திருப்பி பண்ணணும். பண்ணினால் அவசியம் சாட்சாத்கிருதி, சாட்சாத்காரம் ஏற்படும். இதுக்கெல்லாம் விஷயமா இருக்கிறது என்ன, அதுதான் பிரம்மம். தத் பிரம்ம அஸ்து அவிதேய போத விஷய. அந்த பிரம்ம தரிசனம் இருக்கே, தியானம் இருக்கே, அந்த தியானத்தை தான் விதிக்க முடியாதுன்னு இந்த வாதத்துல நாம தீர்மானம் பண்ணோம். தியானத்துல விதி கிடையாது, தியானம் வரும், ஆனா அது விதியால வரப்போறது இல்லை. ஆக அது விதிக்க முடியாத விஷயம் அவிதேயம். அவிதேய போதத்துக்கு விஷயமாக இருக்கும் அந்த பிரம்மமானது நிஸ்ரேயசா ஏக நகா. இங்கேயே எங்கேயோ பிரம்மலோகத்துக்கு போய் எனக்கு நிஸ்ரேயசம் வேண்டாம், இங்கேயே வேணும், எனக்கு இப்பவே வேணும். ஆக நான் உயிரோட இருக்கிறச்சியே நமக்கு முக்தியை கொடுக்கட்டும் பிரம்மத்துக்கிட்ட பிரார்த்தனை. பிரம்மமானது தன்னுடைய ஸ்வரூபத்தை தானே நமக்கு தெரிய வச்சு நம்மளுடைய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி
நாம ஜீவிச்சுட்டு இருக்கும் போதே நமக்கு இகலோகத்திலேயே மோட்சத்தை கொடுக்கட்டும். அங்கே எங்கே அலக்கழிச்சு பிரம்மலோகத்துவா அப்புறம் எல்லாம் சொல்லக்கூடாது, இங்கேயே கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை. இதோட இந்த பிரகரணம் பூர்த்தியாகும். இதோட வச்சு